ஹாய் கைஸ். யா, நாங்க ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஆம், இது வந்து லஞ்ச்னு சொல்ல முடியாது, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. பிரஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். என்ன தங்கம்? அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். சரியா? குட் கேர். ஸோ யா, என்னம்மா? ஓகே தங்கம். அரியா, நீ ஹாப்பியா? ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட ஃபுட் வந்துடுச்சு. நான் வந்து வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெஜ் புலாவ், சாரி, நாட் பிரியாணி, இட்ஸ் அ வெஜ் புலாவ். அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் மேடம்க்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து தட்டு இட்லி. இது வந்தது காரணமே வந்து சையத் தான். ஸோ அவரு தான் தட்டு இட்லி சாப்பிடணும்னு நினைச்சாரு. ஏன்னா நான் வீட்லயே போட்டு தரேன் தான் சொன்னேன். ஏன்னா பசங்கெல்லாம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்லயே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நான் வந்து நம்ம வீட்லயே சாப்பிடலான்னு, இல்லடா எனக்கு வந்து தட்டு இட்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. சரி, ஓகே வாங்க போலாம் அப்படின்னு வந்தோம். இங்க வந்தா இது இங்க எப்பவுமே வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் 30 மினிட்ஸ் சொல்லுவாங்க. பட் இட் டேக்ஸ் 40 மினிட்ஸ், மோர் தென் 30 மினிட்ஸ் அப்படி. எங்க போறீங்க? அப்பா வருவாரு, நீங்க வைங்க. டேடா வருவாரு, நீ வைக்க. ஸோ எங்கெல்லாம் வந்துச்சு, அவங்களுக்கு பசி வந்துடுச்சு. சரி, அவங்க அப்பா கொஞ்சம் தட்டி இட்லில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் 2 வாய் 2 பேருக்கு ஊட்டினாரு. அவருக்கு என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது இல்லையா. ஸோ நான் என்னோட வெஜ் புலாவ் வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் கொடுத்தேன். மேடம் தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து நான் ஆர்டர் பண்ண வெஜ் புலாவ் எனக்கு. இது வந்து தட்டு இட்லி. மேடம் வந்து இப்போ அந்த தட்டு இட்லியை வந்து பொடி இட்லியா ஆக்கி வச்சிருக்காங்க. இது வந்து தட்டு இட்லி. இது வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது குட்டை இட்லி. ஆமா, சையத் சொல்றாரு இது வந்து குட்டை இட்லி அப்படின்னு. தயானாரியான் தோசை வந்துருச்சு. இது வந்து சீஸ் தோசாவா பாத்துக்கோங்க. பாருங்க, இதான் தட்டு இட்லி. அம்மா, நீ ஹாப்பியா? நீ ஹாப்பியா? இட்லி நல்லா இருந்தது. இல்ல அதையும் சேர்த்து எப்பவுமே தட்டு இட்லி பிளஸ் காஃபி தானே வருவேன். காஃபி இன்னைக்கு இல்ல. காஃபி இல்லைன்ட்டாருங்க. அதனால சின்ன கஷ்டம். சார்பாக தங்கி காஃபி போட வச்சு வெளியில. சரி சரி. சையத் வந்து தூரமா வந்து பேசுறதுனால கேட்டுதான்னு தெரியல. அவர்கிட்ட மைக் என்கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காரா. பிகாஸ் அவர் வந்ததுக்கு காரணம் வந்து இங்க காஃபியும் வித் திஸ் தட்டு இட்லி சாப்பிட்டா அது ஒரு அவருக்கு அந்த கிரேவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு இங்க வந்து they ran out of காஃபி அப்படின்னு அவங்க இப்போ வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அவரு கொஞ்சம் அப்செட்டா இருக்காரா அதை வச்சு. அதனால அவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள காஃபி போட வச்சு குடிச்சிட்டு தான் போவாராமா. Do you like it, Shayan? சொல்லுடா. Do you like it? பிடிச்சிருக்கா? Are you enjoying? சரி சரி. இது வந்து நான் எல்லோ கலர் இது மாட்டிட்டு இருக்கேன்னா, அதனால இந்த அம்மாக்கும் எல்லோ கலர் கிளிப் தான் வேணுமா. இதுதான் தெரியல உங்களுக்கு பின்னாடி எந்த எல்லோ. எனக்கு நான் எல்லோ போட்டிருக்கனால அவங்களுக்கும் எல்லோ. நல்ல வேலை, லக்கிலேயே அந்த குட்டி கிளிப்பு என்னோட பேக்ல எப்பவுமே நான் இங்க மாட்டியிருப்பேன் சைட்ல. சோ அது இருந்தனால மேடம்க்கு வந்து கொடுக்க முடிஞ்சுது. இல்லைன்னா என்னோட கிளிப்பு கேட்டுட்டு இருந்தா, எல்லோ எல்லோ கிளிப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அப்செட் ஆயிட்டியா? இல்ல காஃபி இல்லங்கிறீங்க, அங்க யாருடா கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். இல்ல சார் அது டீ அப்படின்னாங்க. காஃபி இல்லைன்னா டீ இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல காஃபி இல்ல அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனையை உண்டாக்குறது. என்னன்னா மார்க்கெட்டிங் பண்றீங்க உங்களெல்லாம் வச்சு எப்பறம் வைக்கிறாங்க. எங்க இருக்கு தெரியலையே. டேய், அந்த காடு மட்டும் தொழுத்து இதுதான். அவரு கேம் விளையாடுறாராமா. என்னது? ஓ, என் லைசன்ஸ் வச்சு கேம் விளையாடுன்னு இருக்காரு சார். அந்த லைசன்ஸ் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. அந்த லைசன்ஸ் இப்போலாம் இங்க வந்து வர்றதுக்கே லேட் ஆகுது. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சில ரூல்ஸ் எல்லாம் மாறினால ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. என்னோட லைசன்ஸ் அது 2 பேரும் ஒரே டைம்ல லைசன்ஸ் இது பண்ணிட்டோமா. அப்ப வந்து எக்ஸ்ட்ரீமா டஃபா இருந்தது. ஏன்னா ஒருத்தங்கிட்டாவது லைசன்ஸ் இருக்கணும். அதான் கார் ஓட்டணும்னா காரும் எடுக்க முடியாம இட் வாஸ் சோ டஃப் அந்த டைம்ல. வேண்டாம். சோ யா. ஓ, என்ன எடுக்கிறீங்களா? தேங்க்யூ. சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு பதிலா நானே சாப்பிட்டுக்கிறேன். தட்டு இட்லி செகண்ட் டைம் வாங்கினார்ல சையத், ஒரு இட்லி எனக்கு கொடுத்துட்டாரு.
ஸோ வெஜ் பிரியாணி வெஜ் புலாவ் வந்து பசங்கள் கூட்டி விட்டுறதா போயிடுச்சு. இது நான் சாப்பிட்டே ஆகணுமா, வயிறு ஃபுல்லா இருக்கு முடியும். அதான் ஏன் அப்போ வாங்கினேன் அப்படின்னா அவருக்கு சாப்பிடும் போல இருந்திருக்கு, ஆனா அவருக்கும் வயிறு ஃபுல்லாச்சு. ஸோ அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எனக்கு 2வது கொடுத்து பாருங்க எவ்வளவு நேரமா சாப்பிட்டு தெரியுமா. முடியல, எனக்கு மோஸ்ட்லி இட்லி பிடிக்காது, தோசைனா கூட சாப்பிட்டுப்பேன். பட் இந்த தட்டு இட்லி நல்லா தான் இருக்கும், ஆனா வயிறு ஃபுல்லா இருக்கு, சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்றாரு. வெரி க்ரூவல் ஃபெலோ. அங்க தெரியுதா என்னோட வாய்ஸ், அங்க பாத்தீங்களா? நான் மத்தவங்களை கவர் பண்ண கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணி எடுக்கிறேன், அப்ப கூட அம்மா நடுவுல வர்றாங்க. அங்க பாருங்க அந்த ஆட்டத்தை பாத்தீங்களா, 2 பேரும் செம்ம ஆட்டம். இந்த ஐஸ்கிரீம் பிளேஸ் வந்து நவுற மாதிரியே இல்ல, அவங்க அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்கள பிளாக் பண்ணி அப்படியே நின்று பாருங்களேன். நீ கொடுத்தாதான் ஆச்சு. வராங்க வராங்க. என்னம்மா, என்ன ஐஸ்கிரீம் இது? Coffee crunch. காஃபி கிரன்ச்சா? Yeah. இந்த பக்கத்துல வாங்க. I don't know what this one is. இது என்னது? It's a mango something. A mango what? என்னது? You don't know what it is. அது என்னன்னு தெரியலையா? Yeah, the sign was not showing up. சரி உட்கார்ந்து பேசு, உன் மூஞ்சி கேமரால தெரியல. சூப்பர் அவரு. ஆமா, அவர்தான் சூப்பர் சூப்பர் ஹீரோல அவரு. சூப்பர் ஹீரோ. ஜம்ப் பண்ணி அடிக்கிறது. ஆமா, வீட்லயே சூப்பர் ஹீரோ அவரு. சரியா? பாரு பாக்கெட்ல போய் என்னது அந்த பாக்கெட்ல? Ma, ஸ்பூனா? அங்கே வைப்பாங்க. it's the first time I'm eating real coffee. சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு தாங்க, நீ உட்காரு உட்காரு, ஒண்ணு போதும். ஐஸ்கிரீம் வேணும், என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணுமா? பாப்பாக்கு என்ன வேணும்? பாப்பாக்கு என்ன வேணும்? இங்க பாரு, இந்த பாசத்தை எங்க பாத்திருக்கீங்களா? என்னம்மா என்னம்மா என்ன பண்ணும்? ஐத்துயா என்ன வேணும்? பாரு இடுப்புல கை வைக்கிறாங்களா அவங்க. என்ன வேணும்? ஷயான் ஐஸ்கிரீம் ஊட்டு. He wants it. அவ்வளவு விட்டுவாங்க பாப்பாங்க. இங்க ஜாஸ் ஒரு ஸ்கூட்டரா? என்ன இங்க பாருமா, அவங்கள கேட்டாங்கன்ட்ட சரி விட்டுரு விட்டுரு, தங்கச்சிக்கு நான் சொன்னேன் அவங்க சூஸ் பண்ற ஃபிளேவரே கொடுத்துருங்கன்னு. சரியா? கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சொல்றாப்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல காஃபி ஃபிளேவர் டேஸ்ட் பண்றானா, காஃபி சூஸ் பண்ணிட்டு இருக்கு. காஃபி. நம்ம தலையோட காமெடி பாருங்களேன். காஃபி இல்ல டீ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் கிட்ட சொல்லல அப்படின்னு அவங்க கிட்ட வம்பு எடுத்தார்ல, இப்ப காஃபி பாருங்க. என்னாச்சுன்னா, நான் இரானி சாய் வந்து ஒரு சில கடையில குடிச்சிருக்கேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? இரானி சாய்னா சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க இரானி சாய்னு சொன்னா ஓகே, காஃபி தான் இல்ல, இரானி சாயாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டேன். வாயில வச்சேன் பாரு, கும்முன்னு தூக்கிருச்சு. இதுக்கு இரானி சாய்னு பேர் வச்சிருக்கீங்க நீங்க. அவங்க இல்லைன்னு சொல்லும் போது வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. கேட்டது யாரு? அந்தாண்டா அங்க ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, சரி காஃபி தான் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு காஃபி தானே கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இல்ல இல்ல சார், அது காஃபி இல்ல, அது இரானி சாய் அப்படின்னாங்க. சரி ஓகே, இரானி சாய் குடிப்போம் வாங்கினேன். அதுக்கு பழி வாங்கிட்டாங்கடா. தேவையா இது சாருக்கு? குடிக்க வேற முடியாது, வழியே இல்ல, குடிச்சே ஆகணும், ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டோம். மேடம் வந்து தூக்கி ஆகுது சேர்ல இருந்து. இங்க இருக்குங்க. எல்லாம் கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம பிரஞ்ச் ஃபேண்டாஸ்டிக்கா முடிஞ்சிருக்கலாமோ? ஆமா, பிரஞ்ச் இப்ப சாப்பிட்டியா? தான் பிரஞ்ச் உனக்கு, இது லஞ்ச், இது உனக்கு பிரஞ்ச் எல்லாம் கிடையாது. போ கடை கூட போங்க. So brunch is like a breakfast and lunch together. Yeah. Yes. ஐயோ கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க. வைங்க. ஓகே. அச்சச்சோ, நானே கீழே போட்டேன். எங்க போறீங்க? கார் இங்க இருக்கு. டேய் சின்ன பையல இங்க வா. கார் பாரு இங்க இருக்கு. ஐயோ இது நம்ம கார்.
மாச்சி அம்மு நீ இங்க பசங்களை கூப்பிட்டுட்டு பிளே ஏரியா போயிட்டல்ல, உள்ள போயிட்டல்ல, ஆமா. நான் வந்து நம்ம காருக்கு போலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். வேற எதுவும் சேம் கார். ஓகே, கதவு திறக்க போயிட்டேன். அதுக்கு உள்ள பார்த்தா இது ஏதோ இருக்கு. இது நம்ம கார்ல நம்மளுக்கு இப்படிலாம் இருக்காதே. நல்ல வேளை அந்த கார் மேல நான் கை வைக்கல. கேமராலாம் இருந்திருந்தா அவ்வளவுதான். ஏற்கனவே இங்க வேற மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உஷாராயிட்டு இல்ல இல்ல சீ இது நம்ம காரே இல்ல, அதான் நம்ம car. ரொம்ப ரிஸ்கி அதெல்லாம். ஆஹா, அங்க பாரு. மாமி அண்ட் டாடா. என்ன பண்றீங்க டேடாவும் பேபியும்? சின்ன குட்டி அச்சோ பூபு வந்துடுச்சா? நீங்க ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் Okay. அந்த ஸ்டிக்கு பூபு வந்துச்சு. அது அப்பால அடிக்க முடியல. இல்லடா வேற 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 குச்சி எடுத்து ஆ ரெண்டு குச்சல் அடிக்கிறாங்க. So yeah guys, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, take care. Bye bye. Love you. Bye சொல்லிடமோ. Bye. Bye. Bye bye. Bye சொல்லு. Bye. 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 சரி, Yeah, சாப்பிடு, bye. சாப்பிடு. See.